பேசிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக என்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றேன். ஆனால் இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக ஒரு திறமையற்ற அரசாங்கம், ஒரு பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு இதை தடுக்க முடியாம எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் தடையில்லாம கிடைக்குது. இதனால் நம்முடைய மாணவர்கள் இளைஞர்களுடைய வாழ்க்கை சீரழியக்கூடிய காட்சி நாம் பார்க்கிறோம். இந்த போதைக்கு அடிமையாயிட்டால் மீட்கவே முடியாது. ஆகவே இன்றைக்கு தமிழகம் எது கிடைக்குதோ இல்லையோ போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் தடையில்லாம கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு திராவிட மாநில ஆட்சியிலே பார்க்கிறோம். இன்றைக்கு கூட இங்க எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. இங்க இருக்கின்ற மக்களுக்கு எவ்வளவோ தேவை. இதையெல்லாம் செய்யறதுக்கு மனசு இல்ல இந்த அரசாங்கத்துக்கு. கார் பந்தயம் வேணுமா? இங்க எத்தனை பேர் நம்ம கார் வச்சிருக்கீங்க? இங்க கோதிருக்கீங்க பாருங்க. கார் பந்தயம் தேவையா? பந்தயம் தேவைன்னா இதற்காக ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது இருங்காட்டு கோட்டை சோழவரம் பகுதியில் பிரம்மாண்டமான கார் பந்தயம் நடத்துவதற்கு ஒரு மைதானமே அமைச்சு கொடுத்துக்கிறோம். அங்க போய் கார் பந்தயம் நடத்தலாம். அதை விட்டுட்டு ஏழை எளிய மக்களுடைய வரிப்பணத்தில் சுமார் 42 கோடி ரூபாய் செலவுல இன்றைக்கு நகரத்தினுடைய மைய பகுதி, அந்த பகுதியில் மருத்துவமனை இருக்கிறது, சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குது, தலைமைச் செயலகம் இருக்கின்றது, அங்கே துறைமுகம் இருக்கின்றது. இப்படி போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள, மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள அந்த பகுதியில் கார் பந்தயம் நடத்த வேணுமா? அது அவசியமா? சிந்திச்சு பாருங்க. எப்படியெல்லாம் மக்களுடைய வரி பணம் வீணாக்கப்படுகிறது. இவருடைய சொந்த விருப்பத்திற்கு மக்களுடைய பணத்தை இன்றைக்கு சூதாரித்தனமாக இன்றைக்கு செலவழிப்பது கண்டிக்கத்தக்கது. இது மக்களுடைய பணம். இன்னைக்கு மக்களுக்கு எவ்வளவு தேவை, இன்றைக்கு அடிப்படை தேவைகள் நிறைய இருக்குது. இன்னும் மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் நிறைய இருக்கின்றது. அதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாம். அதை விட்டு